பிரேஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலின்ஸ் மூலயமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 6 மாதங்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தை கர்த்தர் நம்மளை காண கிருபை செய்தார். ஏசப்பா எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்கள் செய்தார் இல்லையா? ஏசப்பாவுக்கு ஒரு நாளும் நம்ம நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதத்தில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை நிரப்பவே என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு ஏசப்பாவுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்தில் யோப் என்ற புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜாப் சாப்டர் 5 verse 9. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத காரியங்கள், எதிர்பார்க்காத ஆசீர்வாத நன்மைகளால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதம் என்னுடைய தேவை ஏராளமாக இருக்குது, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் உங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை உங்களால் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு ஏசப்பா சொல்கிறார். அத்தனை நன்மைகள், அத்தனை ஆசீர்வாதங்களை, அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே கர்த்தருடைய மகிமை பார்க்க போகிறீங்க. ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்கலாம், உங்கள் தேவைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. உங்கள் தேவைகளை சந்திக்க ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. உங்கள் குடும்ப சூழ்நிலை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உண்டு. நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. யாரெல்லாம் இந்த நாளில் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, வார்த்தையான தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் நினைக்காத ஆசீர்வாதங்கள், நினைக்காத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கர்த்தர் உங்களை மகிழ செய்வேன்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை பல வருஷமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாத நன்மைகள் தடையாக இருக்குதா? அநேக பணங்கள் தடையாக இருக்குதா? ஒருவேளை நீங்கள் நீண்ட வருஷமாக ஜெபித்து அந்த காரியத்தை மறந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா சொல்கிறார், நான் உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்ய போகிறேன். நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் வாக்கு கொடுத்தீரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்று வாக்கு கொடுக்கிறவர். நீ வாக்கு மாறாத தேவன். இந்த நாளில் கூட யாரெல்லாம்ப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய வார்த்தையை விசுவாசித்து உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. எதிர்பார்க்காத நன்மைகள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தால் நிரப்பியப்பா என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.